நல்லா இருந்தான்னா நீங்க எந்த நேரமும் ஒன்னும் பாதுகாப்பு, இன்னொன்னு உற்சாகமா இருப்பீங்க. நீங்க யாருகிட்ட போய் இந்த ப்ராடக்ட பத்தியோ நம்மளுடைய பிளானை பத்தியோ எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா அவங்க சீக்கிரமா உள்வாங்கிக்கும். அந்த சப்போர்ட் பண்ணும், அவருக்கு எனர்ஜி கொடுக்கும். நீங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறது மூலமா, நான் சொன்னேன்ல, ஒரு பஸ்ல நம்ம போனா கூட அந்த பஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னா நமக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பிளான் காட்டினோம்னா அவருக்கு அந்த எனர்ஜி கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப அவருக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுமே ஏற்படாதா? கட்டாயம் இந்த பிசினஸ்ல வரணும்னு நினைப்பாரே நினைக்க மாட்டாரா? இப்ப நாம இதை யூஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணிடலாமா? ஓகே. இந்த வாரம் இன்னைக்கு தேதி 21, 4 நாள் டைம் இருக்கு. இதையெல்லாம் நீங்க எப்படி மைண்ட செட் பண்ணணும்னா, திடீர்னு நம்ம ஊர்ல வந்து உடம்புக்கு முடியல, ஆனா உங்க பாக்கெட்ல பணம் இல்லை. பணம் ஆன பிறகு ஹாஸ்பிட்டல் போனாலும் முடிவெடுப்பீங்களா? இல்ல ஹாஸ்பிட்டல் போயிருவீங்களா? போயிருவீங்களா? எப்படி போவீங்க? பணமே இல்லையா, எப்படி போவோம்? கடவாங்கித்தான் போவோம். அது மாதிரி நீங்க நம்முடைய ப்ராடக்டை வாங்கும் போதெல்லாம் அப்படி மைண்ட்ல செட் பண்ணணும். இது அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம்னா அடுத்தடுத்த மாசங்கள் வந்துட்டே இருக்கும். நம்முடைய வெற்றி தள்ளி போயிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் போன எப்படி நான் ஒரு கடன் வாங்கி செலவு விடாமல் நினைச்சிட்டு நம்ம ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கடனையும் கட்டிடலாம், பிசினஸ்லயும் நீங்க டெவலப் ஆயிடலாம். நீங்களும் ஆரோக்கியமா, உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி நீங்க இந்த பிரேஸ்லெட்டை பயன்படுத்தணும். ஓகேங்களா? அப்ப நம்ம கம்பெனி சாதாரணமா சும்மா கொடுக்காது. இதெல்லாம் 5000 வருட பாரம்பரியமா இருக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி அதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டெக்னாலஜி மாறி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இதைய படுக்கும் போது நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இது யூஸ் பண்ண வேண்டிய டைம் வந்து நீங்க வெளியில கிளம்பும் போது யூஸ் பண்ணிக்கங்க. வீட்டுல இருக்கும்போது கூட நீங்க சும்மா இருக்கும்போது யூஸ் பண்ணலாம். ஆனா படுக்கும் போது கட்டாயம் இதைய கழட்டி வச்சுட்டு நீங்க படுக்கணும். இல்லைன்னு சொன்னா உங்களுடைய தூக்கத்தை இருப்பாரு. ஏன்னா எனர்ஜி உங்களுக்கு வந்துட்டே இருக்குல்ல. அப்ப எனர்ஜி வந்துட்டே இருந்தா நீங்க எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியாது இல்லையா? தூக்கமும் தேவைதான், அதுவும் ஒரு எனர்ஜி தான். தூங்கும் போது இதை நீங்க கழட்டி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வேற மற்றபடி நீங்க இதைய யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனா கொஞ்சம் கவனம், பின்னு போடு மட்டும் நல்லா பின்ன அமுத்திக்கிறீங்கன்னு நீங்க பாத்துக்கீங்க. பின்ன சரியா அமுத்தாமட்டீங்கன்னு சொன்னா நீங்க டூ வீலர்லயோ ஏதாவது அதிர்வு ஏற்படும் போது அந்த பின்னு லாக் ஆகாம தான் கழண்டு விழுந்துடும். உங்களுக்கே தெரியாது. நானே அப்படி 2 மிஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நல்லா அந்த பின்ன லாக் பண்ணாம டூ வீலர் போகும்போது இங்கே விழுந்துச்சு, எனக்கே தெரியல. மறுபடியும் பார்த்தா அதை காணும். 2 தான் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 2 தான் புதுசாக வாங்கி நான் போட்டுருக்கேன். ஆனால் நீங்க இதை போடும்போது அந்த பின்னு நல்லா லாக் ஆயிடுச்சுன்னு பாருங்க. நமக்கு நீங்க ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்தா லாக் ஆயிடுச்சு. சவுண்டு வரலைன்னா லாக் ஆகல. அதே மாதிரி இந்த பின்னில் ஏதாவது ஒரு சின்ன அமுத்தும் போது அல்லது நீண்ட நாள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா சின்ன டேமேஜ் ஆயிடுன்னு சொன்னா வாட்ச் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பின்னே மாற்றி கொடுத்துருவாங்க. நான் உங்களோட பின் ஒன்று மாற்றிட்டேன். ஒரு 50 ரூபா கொடுத்தா பின்னை மாற்றியும் கூட கொடுக்குறாங்க. அது பின் இருக்கு 50 ரூபா. பின்னை மாற்றிக்கலாம். நீங்கள் வாட்ச் கடையில் கொடுத்தீங்கன்னா அந்த பின்னை நமக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த பின்னு மட்டும்தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. ஓகேவா? ஈஸியாக நம்ம எல்லா பக்கத்தையும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி இன்னும் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்? இந்த 4வது அலை என்னன்னு தெரியும், அது ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. காமா அலை சொல்லிட்டாங்க, குறிச்சுங்க. நெட்ல போட்டீங்கன்னா வந்து எல்லாம் கூகுள் குலசாமி தயாரா இருக்காரு, பதில் சொல்றதுக்கு அவரு தயாரா இருக்காரு. வந்து நீங்க யோசிக்கவே வேண்டியது அந்த அளவுக்கு நீங்க அட்வான்ஸ் வந்தாச்சு. எல்லாம் பிரேஸ்லெட்டை பயன்படுத்திட்டு கூகுள் குலசாமிக்குள்ள போய் பாருங்க. உங்களுக்கு என்ன வேணும் அத்தனை தகவலையும் கொடுக்குறாரு. உள்ளங்கையில உலகம் இருக்குது. இப்போ உள்ளங்கையில உலகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்றும் நினைக்கிட்டே இருந்தா எப்படி அதிர்ச்சி நொறுக்கி போயிட்டு இருக்காங்க எல்லாரும். நாம இன்னும் யோசிச்சுட்டே இருக்கோம். போலாமா வேண்டாமா, வெட்டி குதிக்கலாமா வேண்டாமான்னு. சரி, வேற ஏதாவது டவுட் இருக்கா? பிரேஸ்லெட்ல பெண்களுக்கு வந்து இதை விட அழகா இருக்கு. ஒயிட் கலர்ல சூப்பரா இருக்கு. ஆண்களுக்கு இதை விட அழகா இருக்கு.
ரெண்டு போட்டுக்கலாமா? ரெண்டு கையில போடலாமே. நாளைக்கு நினைச்சு நம்பாயிரு. வடக்க வந்து இது ரெண்டு பிரேஸ்லெட் போட்டு கழுத்துல போட்டுருக்காங்க. வடக்க நான் பார்த்தேன், வீடியோவில் பார்த்தேன். அதான் நீங்க ஃப்ரீ மூமெண்ட் கூட பாருங்க. நம்மெல்லாம் என்ன ஐயா ரெண்டு நேரத்தை கோர்த்து இது கழுத்துல போட்டுருக்காங்க. பாருங்க, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சொன்னார் இல்லையா? சொன்னாரு கழுத்துல ஓட்டுக்காங்க. நம்ம முன்னோர்கள் கழுத்துல என்ன போட்டுப்பாங்க? அட்டி போட்டுப்பாங்க. ஏன் அட்டி போட்டாங்க? ஏன் அட்டி போட்டாங்க? பால் ஊட்டக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் கழுத்துல கேன்சர் செல் இருக்கு. நம்ம டைகர்ல கூட அது ஒரு காரணம் தான். கழுத்துல கேன்சர் செல் இருக்கும். பயிர் கூட அது எல்லாத்துக்கும் பால் ஊட்டிகள். அது பூனைக்குட்டியிலிருந்து ஆட்டுக்குட்டி வரைக்கும் நம்ம வரைக்கும் யாரெல்லாம் பால் ஊட்ட இனமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேன்சர் செல் இருக்கும். அது இயற்கை. இந்த கேன்சர் செல்லை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் பெண்மணிகளுக்கு கர்ப்பப்பை மார்பகம் சம்பந்தப்பட்ட கேன்சர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அட்டி ஓட்டிருப்பாங்க. இந்த அட்டி ஓடுறதுனால இந்த தைராய்டு சுரப்பி சமநிலையில் இருக்கும். அந்த அட்டியில இந்த கருத்து குளிக்கிட்ட ஒரு இது போட்டிருப்பாங்க, ஒரு டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம முன்னோர்கள் எவ்வளவு அறிவாளிகள். அப்ப அதையவே நம்ம கம்பெனி என்ன பண்ணிக்கிறாங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருக்கிறது ரெண்டை வாங்கி கருத்துல போடுங்க. கருத்துல போட்டீங்கன்னா நிறைய உங்களை பார்ப்பாங்க. இப்ப நம்ம கருத்துல போடுங்க இருக்குன்னா நாங்க பார்த்து பேசாரு ஒரு வித்தியாசமா இருக்குங்க. அப்ப உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த சேல்ஸும் அதிகமாக இல்லைன்னா நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க விளக்கம் சொல்லுவீங்க, அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒயிட் பிரேஸ்லெட் எடுத்து ஒரு கையில் போட்டேன். அதை பார்த்த வந்து அதில் எடுத்து போட்டு தரோம். நம்ம நியான்சி வந்து விளையாட்டா பண்றோம். நார்த்ல சீரியஸா பண்றாங்க, விவேகமா பண்றாங்க. சீரியஸோட சேர்ந்த விவேகம் முறையா பண்றாங்க. இப்ப நாமளும் பண்ணோம்னா நம்மளும் சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த ப்ராடக்ட் போலாமா? இதுல யாராவது டவுட் இருந்தா கேட்டுக்க. டவுட் இல்லைன்னா அடுத்து